சைவ இறால் பிரியாணி. சைவ இறால். ஆமாம், அதை பாருங்க, இறால் மாதிரியே இருக்கும். கமகமன்னு இருக்கிற பிரியாணி அள்ளி. இன்னும் இருக்கு, டூர் முடியல, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த சைவ வஞ்சர மீனை ரெடி பண்ணி அது அழகா அப்படியே வஞ்சர மீனுடைய கையில கட் பண்ணி அதை வந்து பார்க்கும்போது பாக்குறவங்களுக்கும் மீன் வறுவல் மாதிரி தெரியும், சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்பெஷலா சுவையாகவும் தெரியும். வஞ்சர மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்டா இருக்கு. சுவைக்க சுவைக்க இன்னைக்கு சுவையான ஐட்டம்ஸ் நிறையா இருக்கு. வாங்க போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா சைவ ஆம்லேட் சொல்லுவாங்க, அது ஆம்லேட் மாதிரி இருக்கும். சாப்பிடு. சரிங்க சரிங்க. சந்தோஷம் சந்தோஷம். வெத்திலே தோசை போட்டு வெத்திலே நீங்க பார்க்கலாம். ஒரு மேனேஜ்மெண்ட் ரேங்கிங்ல உள்ளவங்க வந்து ஒரு ஹைஃபையாக பண்றாங்க, அவங்க ஒரு 3500 ரூபா கொடுத்து பண்ண முடியும்னு சொல்லி அந்த பிம்பமான கேட்டரிங் சர்வீஸை நம்பி போய் பண்றாங்க. ஒரு பியூனோ இல்லை அந்த ஸ்டாஃப் ரேங்கிங்ல இருக்கக்கூடியவங்களோ இதை செய்ய முடியுமா அப்படின்னு கனவு எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய பிம்பமே கிடையாது. ஒரு நல்ல சமையல்காரங்களை மாதிரி ஒரு சமையல்காரங்களை அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா சமையல் விலையை தனியாகும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் விலையை தனியாகும் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க மினிமம் ரேட்ல பிம்பமாக காட்டின விஷயங்களை உடைச்சிருந்து அழகாக கொடுக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சாப்பாடில் தேங்காய் பார்த்துருப்பீங்க, ஆனால் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தேங்காய் மாதிரி ஒரு செட்டப்பில் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் வைரல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு செட்டப்பு கொடுத்தவங்க தான் கிராண்ட் ஈவெண்ட்ஸ் A to Z கேட்டரிங் சர்வீஸ். ஸோ அந்த ஈவெண்ட்டுடைய உரிமையாளர் பாலா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். எப்படி அவருக்கு இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் வந்தது, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்பெஷலாக பண்ணுறாருன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் கிராண்ட் ஈவெண்ட்ஸ் உடைய உரிமையாளர் பாலா சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி கல்யாணத்துக்கு வரக்கூடியவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு வெளியில் போகக்கூடிய கெஸ்ட்டுக்கு தேங்காய் போய் போட்டு அனுப்புறதுன்னு நான் பார்த்துருக்கேன். சரி, வந்து உட்காரவங்களே தேங்காய்க்குள்ள உட்காரலான்ற ஐடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து உட்காந்து சாப்பிட்றதுலேருந்து இடம் கல்யாணம் பண்ணுற இடம் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசனை பண்ணது அந்த தேங்காய் அமைப்பு. இதை நம்ம செஞ்சு கொடுத்து அந்த விருந்தோம்பல் பண்ணும் பொழுது நல்ல வரவேற்பு கிடைச்சிது. விருந்தோம்பல்ன்றது ஒரு பக்கம்னா, விருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் ஒரு பக்கம். நம்ம நேரம் சுவையான சமையலை ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதை கொடுக்குற முறையை வச்சுன்னா அந்த கேட்டரிங் சர்வீஸாக இருக்கட்டும், அந்த நிறுவனமாக இருக்கட்டும், அது வளர்ச்சி அடையுது. இதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு வித்தியாசமான முறையை கையாண்டேன். தேங்காய்க்குள்ளே வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் டைனிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இதை வெல்கம் பண்ணி நான் கொண்டு வந்தேன். சார், பேர் வந்து கிராண்ட் ஈவெண்ட்னு இருக்கு. ஆமாங்க. செட்டப்பும் கிராண்டா இருக்கு. கிராண்டியரா இருக்கிறத பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு லீவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கும், இதை நாங்கள் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும், வீடியோக்கு வேணால் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதான் அது இது வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி பிரமாண்டமான செட்டப்லாம் வந்து பண்ணால் ஒரு 4000 ரூபாய் எல்லாம் இருக்கும், 3500 ரூபாய் எல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆமாம், அது அப்படி கிடையாது. பொதுவாக வந்து கிராண்ட் ஈவெண்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸ்ன்றது ஒரு சமையல் சார்ந்தமான விஷயமா இருந்தாலும், சமையலை வந்து ருசியாக சமைச்சாலும் அதை கொடுக்குற இந்த வித்தியாச முறையெல்லாம் கையாளுது. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சமையல் இப்போ இந்த ஒரு ஃபுட்டோடைய காஸ்ட் என்ன ஆகும், ஒரு நல்ல சமையல்காரங்களை மாதிரி ஒரு சமையல்காரங்களை அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா சமையல் விலையை தனியாகும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் விலையை தனியாகும் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க மினிமம் ரேட்டில் ரொம்ப அழகாக ஒரு 5 மடங்கு 7 மடங்கு அவங்க பிம்பமாக காட்டின விஷயங்களை உடைச்சிரிஞ்சு அழகாக கொடுக்கணும். இப்போ வந்து என்னை அணுகி ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து நான் நடுநிலை குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான விலையில் அவங்க தேவையான உணவை சமைச்சு கொடுக்குறது. இதே ஒரு செலிபிரிட்டி ஒருத்தவங்க வராங்க, எனக்கு வந்து இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க, பிரம்மாண்டமாக வேணும் அப்படின்னு, அவங்களுக்கு தேவையான விலையில் மலிவான விலையிலையும் பண்ணி தர முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலைய 4000 ரூபா 5000 ரூபான்னு சொல்கிற இன்னைக்கு நவீன காலத்தில் எங்களால் 2000 ரூபா 1500 ரூபாய்க்கு அதை பண்ணி கொடுக்க முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் பிரிச்சிருவேன், உணவு வகையை தனியாக பிரிக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் தனியாக பிரிச்சுருவேன். இப்போ இங்கே நீங்கள் ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 4000 ரூபா மதிப்புள்ள ஒரு காஸ்ட் வைஸ் ஒர்க்கை வந்து ரொம்ப மினிமமாக சர்வீஸ் ஓரியன்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கெஸ்ட்டு சம்மந்தமாக நம்ம ரேட்டை வந்து பிரிச்சுடுவோம், டேரெக்டாகவே கொடுத்துருவோம். தடபுடலான ஒரு திருமண ஏற்பாடுக்கு வந்திருக்கேன். கிச்சன் எப்படி இருக்குன்றதை காட்டுறீங்களா சார்? கண்டிப்பாக ஷோர், வாங்க வாங்க. தாங்க வரதுக்கு முன்னாடி இந்த க்ளவுஸ் ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் கொடுத்துருங்க, எல்லாருக்கும் விசிட் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் உள்ளே போயிட்டு கிச்சன் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். இப்போ கிச்சனில் என்ன விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஒரு பொதுவாக வந்து சாம்பார் சாதம் சமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கூட அந்த சாம்பார் சாதத்தை
சமைச்ச பின்னாடி வழக்கம் போது எங்களுக்கு கொடுக்குற டேஸ்ட், நாங்கள் கொடுக்குற டேஸ்ட் அதில் இருக்கா பார்க்கறதுக்கு, அதை ஆடிட் பார்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்குது, குக்கிங் டீம், மெயின்டெனன்ஸ் டீம். அந்த வழக்கமான டேஸ்ட் இருக்கா, காய் மசிஞ்சிருக்கா, முந்திரி சேர்த்துருக்கா, நல்ல அந்த அந்த சாம்பார் சாதத்தோட தன்மை பதம் கரெக்டாக வந்திருக்கா, இது எல்லாமே கவனித்து கணிச்சுன்னா எடுத்து சர்வீஸையே நாங்கள் அடுத்து பரிமாறுவோம். அது மாதிரி ஹெட் குக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது பழக்கப்படுத்தியிருக்கோம். அதே போல் டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பால் கவரை கட் பண்ணால் உடனே தூக்கி டஸ்ட்பினில் போடுவாங்க. இந்த கிச்சன் கீழே போடுறோம், இல்லை அக்கம் பக்கத்தில் போடுறோம். இந்த மாதிரி வழக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு பழக்கம் பண்ணி நீட்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இப்போ இந்த கேட்டரிங்ல முக்கியமாக இந்த ஈவெண்ட்டுக்கு என்னென்னலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் மெனுவில் ஆட் பண்ணியிருக்கீங்க? இப்போ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்னால் நிறையா இருக்குது சார். நீங்கள் மாடர்ன் இப்போ கேட்குற மாதிரி நிறையா பதார்த்தங்களை வந்து என் வாடிக்கையாளர்கள் கேட்டது உண்டு. நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயம், நம்ம மாதிரி இந்த பதார்த்தங்கள் இந்த மாதிரி நிறைவாக சில பேருக்கு வந்து நிறைவுபடுத்தாரு. நிறைவாக போகக்கூடிய ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா சைவ வஞ்சர மீன் இருக்குது. சைவத்தில் சோயா மாவு மூலயமா அந்த சைவ வஞ்சர மீனை ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், டெய்ல கட் பண்ணி அதுக்கான ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணி அதை நம்ம கொடுக்குறோம். அதை வந்து பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கும் மீன் வறுவல் மாதிரி தெரியும், உணவு சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்பெஷலாக சுவையாகவும் தெரியும். இப்போ இந்த மாதிரி ஓவர் ஐட்டத்தை கெஸ்டில் வச்சா இலையில வேஸ்ட் ஆகாது. ஒருத்தவங்க 500 1000 ரூபா 300 500 விலைக்கு பேசி இலையை டைனிங் கொடுத்து அந்த இலையில மிச்சம் மீதி வைக்காம ஓவர் ஐட்டமா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைவ வஞ்சர மீன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைவ இறால் பிரியாணி. இறால் பிரியாணி சைவத்துல இறால். ஆமா ஆமா, சைவத்துல இறால் பிரியாணி. வஞ்சர மீன் காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். பாருங்க. சாப்பிடும் போது அந்த சாஃப்ட்னஸ், அந்த பதம் கரெக்டா எடுத்துருக்கும். குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட் அப்படின்னு என்னுடைய ஒரு விளம்பரத்துல என்னுடைய எங்கெங்கெல்லாம் பேர் வருது அங்கே வைப்பேன். குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட், இட்ஸ் ஹேபிட். அதை பழக்க வழக்கத்திலேயே கொண்டு வந்துருக்கேன். என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கூட அந்த பழக்க வழக்கம். ஆக்சுவலி அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். குவாலிட்டி இஸ் நாட் ஆக்ட், இஸ் ஹேபிட் அப்படின்ற விஷயத்த அங்கங்க நீங்க போர்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எதனால அது அந்த மாதிரி ஒரு போர்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஒரு குவாலிட்டியா ஒரு பொருள் தரணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. உங்கள்கிட்ட பணம் வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ற போறேன், அதை குவாலிட்டியாக கொடுக்கும்போது எத்தனை காலம் ஆனாலும் நம்மளை தேடி வருவாங்க. அதை நடித்து கொடுக்க முடியாது. நான் கொடுக்குற குவாலிட்டி இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மேரேஜஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ன வரைக்கும் என்னால் கூட முடியும். ஒரு குறைய கூட வாங்காமல் ஒருத்தர் கூட என்னை வந்து ஒரு என்னப்பா பணத்துக்காக வியாபாரம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைவுபடுத்தி கொடுத்துருவேன். அதனால தான் அந்த வார்த்தையை குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட் அப்படின்னுவேன். உங்கள் குவாலிட்டியாக செய்யப்பட்ட வஞ்சர மீன் எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம். இந்த வெஜ் வஞ்சர மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சுவைக்க எனக்கு சுவையான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. வாங்க போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பர்வல் பன்னீர். இது ஒரு மார்வாடி ஐட்டம். ஓகே. பன்னீரை அந்த ஆலு மசாலா வச்சு பேக் பண்ணி பொரிச்சு கொடுக்கக்கூடிய ஐட்டம். இதை வந்து பல்வேறு விதமாக ரெடி பண்ணலாம். கலர்ஸ் மேக் பண்ணுவாங்க, செய்வாங்க. இது என்னன்னா வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு பர்வலில் வேற பன்னீரில் வேற டேஸ்ட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஸ்வீட்டியோ இல்லை ஒரு சாசி டேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகும். இப்போ இது வந்து நடைமுறையில் வந்து இலையில வேஸ்ட் ஆகாது. ஒரு ஸ்டார்டருக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. கிட்ஸ் சாப்பிட்டா ஈஸியாக அதை ஒரு பிடிச்சமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காரமும் அதிகமாக இருக்காது, இனிப்பும் இருக்காது. ஒரு ஸ்டார்டருக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா சைவ ஆம்லேட், நம்ம வெஜ் ஆம்லேட் இதை பாருங்க, அப்படி ஆம்லேட் மாதிரி இருக்கும். பெப்பர் மிளக்க அப்படி ஆம்லேட் மாதிரி. இதை சாப்பிட்றவங்க ஆம்லேட் அப்படியே சாப்பிடுவாங்க, அப்படி ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே. இதெல்லாம் சைவம், அதெல்லாம் வெஜ். எஸ் சைவம். ஸோ ஒரு நான்வெஜ்ல என்ன இருக்கணுமோ அந்த ஆம்லேட் மாதிரியே இருக்கு பாருங்க, லேயர்லாம். ஸோ இந்த ஃபீல் வந்து அப்படியே ஆம்லேட்ல எப்படி இருக்குமோ சாப்பிடும் போது ஆம்லேட் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். முழுங்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரி, இந்த ஆம்லேட் சாப்பிட்டு பார்த்துடலாம். அடடா. ஓகே, சாப்பிடுவோம். இந்த ஆம்லெட்டுடைய டேஸ்ட் கிடைக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் முழுங்கும் போது உங்களுக்கு அது வெஜ்ஜாக தெரியும். ஆமாம், அதை கடிக்கும் போது சுவைக்கும் போதுலாம் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் ஃப்ளேவரில் வந்து ஆம்லெட் டைப்லேயே எடுத்து செம்மையாக இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு வெத்தலை தோசை. வெத்தலை தோசை? ஆமாம், வெத்தலை நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா நான் புதுசாக நீங்கள் வெத்தலை தோசை போடல. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல காலமாக வெத்தலை தோசை வெளில வந்துட்டு தான் இருக்குது. இதில் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த வெத்தலை தோசை நம்ம போடும்போது குழந்தைங்கலாம் பிரியமாக சாப்பிடுவாங்க. எதுவும் இலையில வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி ஃபுட்டை பார்த்து கஸ்டமருக்கு கெஸ்ட்டுக்கு சொல்லி இலையில வேஸ்ட் பண்ணாமல் அவங்க கொடுக்குற விலைக்கு நல்ல ஃபுட்டை கொடுத்துட்டு. வெத்தலையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒரு பெரிய வெத்தலையை தான் எடுத்துருக்கீங்க.
கண்டிப்பாக சில இடத்துல வெத்தலை வந்து குட்டியாக இருக்கும், ஆனால் அந்த தோசைக்கு ஏற்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய வெத்தலை அதெல்லாம் குவாலிட்டின்னு நாங்கள் போயிடும். குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட் அப்படின்றது நீங்கள் இதை எத்தனை வெத்தலை எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஸோ வெத்தலை தோசை சார் சொல்கிற மாதிரி குவாலிட்டியாக ஒரு நீட்டமான வெத்தலையில் என் உள்ளங்கை சைஸுக்கு நல்லா நீட்டமாக வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், ஒரு பெரிய வெத்தலையில் ஒரு தோசை செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அந்த வெத்தலை கூட காரமாக இருக்கான்னு பார்த்து தான் வெத்தலை வாங்குவோம். ஓ அப்படியா? ஆமாம், அந்த காரம் வந்து உரைச்சா மட்டும்தான் அந்த வெத்தலையோடைய டேஸ்ட் கொடுக்க முடியும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன், ட்ரை பண்ணுறோம். சட்னி சாம்பார் எதுவுமே வேணாம் போலியே. ஆமாம், தேவைப்படும், இன்னும் சுவை அதிகரிக்கும். ஆனால் இது அப்படியே நீங்கள் சாப்பிட்டா கூட டேஸ்டியாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. வாங்க, இன்னைக்கு இறால் பிரியாணி சாப்பிடலாம். இறால் பிரியாணி? ஆமாம், சைவ இறால் பிரியாணி. சைவ இறால்? ஆமாம், அதை பாருங்க, இறால் மாதிரியே இருக்கும். ஓகே, இறால் மாதிரியே இருக்கும், ஆனால் செய்வோம். செய்வோம். இதுவும் சோயா தான். சோயானா அது மாவு 2-3 விதமான மாவுகள் கலப்பாங்க. ஓகே, அதாவது எந்த மாவு கலந்து நம்ம எடுக்கலாம். கடலை மாவு கலந்தும் சோயா மாவு கலந்து கொண்டு வரலாம். பயிர் வகையில் கலந்து எந்த ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வரலாம். ஓகே, சோயாவும் கலந்து பயிர் வகையும் கலந்து கொண்டு வரலாம். டிபெண்ட்ஸ் பார்த்து டேஸ்ட். இப்போ நாங்கள் ஒரு மாவுகளை கலந்துக்கிறோம், டேஸ்ட்டுக்காக நம்ம கொண்டு வரோம். இப்போ பாருங்க, பாருங்க அப்படியே பார்க்கும்போது அப்படியே எறா பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. அந்த குவாலிட்டி எங்கேயுமே வந்து குறையாத அளவுக்கு தரத்தை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு செஞ்சுருக்கோம். இப்போ இதே குவான்டிட்டி ஒரு அடுக்கில் கூட செய்ய முடியும். இன்னைக்கு 2 அடுக்கு போட வேண்டிய பிரியாணி லிமிட்டடாக போட்டு 2ஆக பிரிக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இந்த சாதத்தை வந்து உடையாமல் குலவா அந்த டம் கட்டுறதுலாம் சொல்லணும் ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைலில். அந்த டம் வந்து கரெக்டாக உட்காந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுவும் இறால் பிரியாணி தான். இது பாருங்க, எதுக்காக நம்ம தனியாக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டபுள் டி செலவு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பென்சிவ். இது ஒரே சட்டியில் செய்யலாம். ஆனால் நம்ம 2ஆக பிரிக்கிற காரணம் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. தரம் கரெக்டாக வரும், சாதம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல் வரும், மசாலா கரெக்டாக ஏறும். இதுக்காக அந்த அளவுகளை மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, இந்த டவுசால இவ்வளோ போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதே போல் விறகடுப்பில் தான் செய்யணும். விறகடுப்பு? ஆமாம். இந்த பாருங்க, கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இறால் பிரியாணி சுட சுட இருக்குது சார். அந்த இறாலோட கமகமன்னு இருக்கிற பிரியாணி அள்ளி, ஆஹா அமோகமாக இருக்கு. நீங்கள் எந்த ஃபுட் எடுத்தாலும் அந்த குவாலிட்டி இருக்கும். இன்னும் இருக்கு, இன்னும் நம்ம இந்த டூர் முடியல, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஆஹா, வெளில போய் பார்ப்போம் வாங்க. எல்லாம் கேட்டு பரிமாறுமா. சாப்பாடு எப்படியா இருந்தது? தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. ஏதோ சொல்லுங்க, வெத்தலை தோசையா? சரிங்க சரிங்க, சந்தோஷம் சந்தோஷம். அம்மா, உணவு எப்படிமா இருந்தது? உங்களுக்கு பிடிச்சாப்புல இருந்ததா? தேங்க்யூ, நன்றி நன்றி. சார், கிராண்ட் ஈவெண்ட்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்த மக்களை நீங்கள் உபசரிக்கிறத நாங்கள் பார்த்தோம். சரி, ஒரு மனநிறைவு இருக்கலாம் சார். வந்து வரக்கூடிய தம்பதிகளை ஒரு பக்கம் மனசார வாழ்த்துனா, அடுத்த கட்டம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடை மனசில் ஞாபகம் வச்சுப்பாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய கல்யாணத்தை ரொம்ப எப்பா எப்படி பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகிறீங்க. ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறதுலே ஹார்ட் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி. எடுத்தோம் ஒரு ஒரு விருந்தோம்பல் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாதாரணமாக பேர் வாங்கிட்டு போயிட முடியாது. ஒரு 5 நிமிஷம் டீ காஃபி லேட் ஆனால் கூட பார்ட்டி ஓனரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்போ ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ன தேவைன்றதை அனுபவப்பட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் விருந்தோம்பல் ஒரு பக்கமாகவும் விருந்து ப்ரொடக்ஷனை ஒரு பக்கமாகவும் பிரித்து அதுக்கான டீம் செக்ரிகேட் பண்ணி அதுக்கான எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்துருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேரில் நம்ம விசாரிச்சுருக்கோம், எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு கேட்டிருக்கோம். அதில் கூட அந்த ஃபீட்பேக்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சுழற்சி பார்த்துருப்பீங்க, அதையும் டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நான் எத்தனை வருஷம் இருந்தது இருக்கேன் அப்படின்றத விட என்ன கஸ்டமர்ஸ் என்னை வளர்த்துட்டு போகிறாங்க அப்படின்றதான் நான் சொல்ல வர கருத்தாக இருக்குது. என்ன ரேட்லனாலும் என்ன மாதிரி குவாலிட்டி என்னால் தர முடியுன்றதை தெளிவாகவே கஸ்டமர் என்ன சொல்லி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சுக்கணும். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுடைய இல்ல திருமண விழா மற்ற விழாக்களுக்கு அணுகிருப்பாங்க இல்லையா? அப்படி அணுகுனது உண்டா? செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அணுகிருக்காங்க, நாங்களும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் விளம்பரம் பண்ணது கிடையாது, பெரிய அளவுக்கு நம்ம விளம்பரம் பண்ணது கிடையாது. ஓகே, வரும். இப்போ சமீப காலமாக வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து
விளம்பரத்துக்காக உருவாக்கப்பட்ட மாதிரி திணிக்கப்பட்டிருக்கு. செலிப்ரிட்டிஸ் பண்ணாலும் இது வரைக்கும் செலிப்ரிட்டிஸ் பண்ணிட்டும் இருக்கேன். இனி இந்த விளம்பரங்களை பார்த்து எங்களுடைய ஃபுட் டேஸ்டர்ஸ் இதுக்கப்புறமேல தெரிஞ்சுக்கிட்டு என்னை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க தேவையான சாட்டிஸ்ஃபைட் திங்ஸ் பண்ணி தருவாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆக்ட்ரஸ் ஒருத்தர் இங்கேருந்து என் ஃபுட்டை சாப்பிட்டு பிடிச்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு கட்ஜி பவுலின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனார். அவரே நான் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்து இத்தனையும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி என்னை மீட் பண்ணதுக்கு நான் அவர் யாருன்னு கூட தெரியாது. கட்சி பவுலி வரணும் ஹைதராபாத் அப்படின்னாரு. அந்த ஊர் பேர் கூட எனக்கு சொல்ல வராது. வரணும் அப்படின்னும் போது சார் அங்கே வரணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது உங்களுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்றத இங்கிலீஷில் மெயின்டைன் பண்ணி பேசிட்டேன். அப்போ சரி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுதாரு போய் பார்ப்போமே சொல்லி போய் பார்த்தா அவர் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு நடிகரில் ஒரு முக்கியமான நபர். அப்போது அந்த இடத்துல போய் பார்க்கும்போது எனக்கு ஹைதராபாத் தம் பிரியாணியே இங்கே வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணுன்னாரு. ஓகே. நான் இருக்கிற இடம் சென்னை. எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. அப்போ நான் ஒரு பாகம் யோசனை பண்ணி ஹைதராபாத்தில் நம்ம கொடுக்குற டேஸ்ட்டு ரொம்ப அவருக்கு பெருமிதமாக இருந்து என்னை அழைச்சிருக்காரு. அவருக்கு இதுக்கு மேலே இன்னும் ஸ்பெஷலாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு லோக்கலில் ஒரு ஹோட்டல்லாம் பெரிய பெரிய ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போய் பார்த்தேன். எதுவுமே நான் கொடுத்த டேஸ்ட் கிடைக்கல. அப்போ நான் என்னுடைய டேஸ்ட்டே தான் நாங்கள் திருப்பி அங்கே கொடுத்தேன். அங்கேருந்து இன்னைக்கு வேலை வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சூப்பர். அந்த நடிகர்கிட்ட வந்திருக்கு, மலையாள நடிகர்கிட்ட வந்திருக்கு, தமிழ் நடிகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பேரை நான் வந்து அவங்க கேட்காம சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். மற்றபடி மினிமம் அதாவது குறைந்த சின்ன சின்ன பட நடிகர்கள் முக்கியமாக சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இங்கே வெஜ்ஜு தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நான்வெஜ் பண்ணுறதும் உண்டா? ஆமாம், ரெண்டுமே பண்ணுறோம். நம்ம கேட்டரிங் சர்வீஸில் பொறுத்த வரைக்கும் வெஜ் அண்ட் நான்வெஜ் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறீங்க. சார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு செட்டப் ஏரியா. ஒரு ராஜா வீட்டு கல்யாணத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பேர் ராஜபோக செட் தான். ராஜபோக விருந்து. ஆமாம். ஸோ இந்த செட்டப் பற்றி சொல்லுங்கள். இந்த ராஜபோக செட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு டைனிங் கொடுக்கணுன்ற ஆசைப்பட்டா இன்னைக்கு திருமண நிகழ்ச்சியில் இந்த கப்புள்ஸுக்காக நாங்கள் விருப்பப்பட்டு செஞ்சு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டைனிங் நம்ம எத்தனை பேருக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரே நேரங்களில் 1000 பேர் ஆகட்டும், 5000 பேர் ஆகட்டும், 10000 பேர் ஆகட்டும். ஓகே. சர்வீஸ் ஓரியன்டாக நம்மளால் எவ்வளோ பேருக்கு வேணாலும் சமைச்சு கொடுக்க முடியும். விருந்தோம்பல் வசதி பண்ணி கொடுக்க முடியும். மலிவான விலையில், அதாவது உயர்ந்த விலையில் ஒரு பிரமாதமான செய்தியை சொல்கிறத விட அவங்க வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி திறந்த ஒரு உணவையும் சர்வீஸையும் சேர்த்து தர முடியும். சூப்பர் சார். சார் பொதுவாக இப்போ கேட்டரர்ஸ் நிறைய பேர் வந்து சாப்பாட்டில் ஏதாவது ஒரு ஆர்கானிக்கான ஃபுட்டை வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வரக்கூடியவங்க ஆர்கானிக்காக நிறைய சாப்பாடை சாப்பிடணும்னு இலையில எப்பவும் போல இல்லாமல் சில விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க. இந்த ஆர்கானிக் ஃபுட்டை பற்றி என்ன சார் பார்க்குறீங்க? ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேட்டரிங் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி கெஸ்ட். எங்களை டோட்டலாகவே என்னுடைய கேட்டரிங் சர்வீஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கெஸ்ட். அவங்க எந்த வெரைட்டி எப்படி எதிர்பார்க்குறாங்க, அவங்க கெஸ்ட் யார். ஆர்கானிக் சமையல் தான் கேட்குறாங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் கடலெண்ணெயிலேருந்து சரி எல்லாமே ஆர்கானிக்கை தொடங்கி அவங்க உட்காந்து உணவு வகையை முடிக்கிற வரைக்கும் ஆர்கானிக்லேயே கொடுப்போம். ஒரு உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா கடலெண்ணெய், செக்கு கடலெண்ணெய் பயன்படுத்துவோம். அடுத்து பயிர் வகைகளை பயன்படுத்துவோம். கவுனி அரிசிகளை பயன்படுத்தி இட்லி வகைகளை ரெடி பண்ணுவோம். அந்த கவுனி அரிசியை பயன்படுத்தி குதிரை சம்பா, யானை அரிசி, இந்த மாதிரி அரிசி வகைகளை பயன்படுத்தி உணவு வகையில் கொடுப்போம். இது மாதிரி டோட்டலாக ஆர்கானிக் வகையிலே கொடுக்குற இதுவும் உண்டு. அந்தந்த ஊர் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் வகைகளும் கொடுக்குறது உண்டு. ஸோ எந்த கெஸ்ட்டு எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கான குவாலிட்டியும் அதுக்கான டேஸ்ட்டையும், விருந்து தனி விருந்தோம்பல் தனி, நான் எப்பவுமே அப்படின்னா ரேட்டை பிரிப்பேன். விருந்தோம்பல் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு மினிமமான ரேட்டாக ஒரு மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் ரேட்டில் ஆர்கானிக் சமையலை நான் தர முடியும். ஆர்கானிக் சமையல் மட்டும் கிடையாது, இப்போ இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய சமையல்களையும் நம்ம பண்ணியிருக்காங்க. புரியுது சார். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கேட்டகரி மக்களுக்கும் என்ன சமைச்சு தர முடியும் அப்படின்றீங்க. ஒரு பக்கம் வெஜ்ஜும் தரீங்க, நான்வெஜ்ஜும் தரீங்க. இதில் இப்போ சில பேர் இப்போ கேரளா ஸ்டைல் சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே பண்ண முடியுமா? அதெல்லாம் நான் கிராண்ட் ஈவெண்ட்ஸுன்ற பேர் வைக்கும்போதே A to Z மேரேஜ் கேட்டரிங் சர்வீஸ்னு பேர் வச்சுருப்பேன். ஆமாம். இப்போ A to Zன்னு வைக்கும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய டீம் நானும் சரி அவங்க கெஸ்ட், நான் ஆரம்பத்துலேருந்தே அவங்ககிட்ட பேசிட்டு ஒரு வார்த்தை வந்து கெஸ்ட். இப்போ எனக்கு கேரளா கெஸ்ட் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி தர போகிறாங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் அவங்களுக்கு என்ன மெனு தேவை, அவங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை, ஏன்னா அவங்களுடைய உணவு முறைகள் வேறு. மதிய உணவில் கிராண்டாக கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி முதல்ல இலையில வைக்கிற ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் தாண்டி இட்லின்னு ஒன்று வரும். இட்லிலேயே இப்போ நிறைய விதமான இட்லிஸ் வருது. மினி இட்லி வைக்கிறாங்க, இல்லை பேசிக்காக ஒரு ஆர்டிங் ஷேப்பில் ஒரு இட்லி வைப்பாங்க. வேறு என்னென்ன இட்லிலாம் நீங்கள் வந்து தரீங்க? இட்லியில் மொத்தம் வந்து 200 வகைக்கு மேலே இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் நிறையா ஆன்லைன்லாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. எந்த இட்லி செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்னால் எல்லா இட்லியுமே கொடுக்க முடியும். அதுக்கான தரம் வாய்ந்த கை திறந்த மாஸ்டர்களையும் வச்சுருக்கோம். ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்குறதும் எங்களால் முடியும்.
ஸோ அதனால் வந்து இளநீர் இட்லியாக இருக்கட்டும், பதநீர் இட்லியாக இருக்கட்டும், கவுளி அரிசி ஆர்கானிக் இட்லியாக இருக்கட்டும், எந்த மாதிரி இட்லி வகைகள் கேட்டாலும் பண்ணி தர முடியும். காஞ்சிபுரம் இட்லியிலேருந்து, டபுள் டக்கர் இட்லியிலேருந்து, சாக்லேட் இட்லியிலேருந்து, ஸோ என்ன டைப்பில் நீங்கள் இட்லி கேட்டாலும் எங்களை கொடுக்க முடியும். ஸோ என்னால் வந்து ஒரு ஏபிசின்னு ஒரு 3 விதமாக பிரிக்கிறீங்க, அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா அந்த 3 கிளாஸுக்குமே என் கேட்டரிங் சர்வீஸ் 3 பேருக்குமே எலிஜிபிளாக இருக்கும். எப்படின்னா அவங்க கேட்குற ஃபுட்டை தனியாக ரேட் கொடுத்துருவேன், அவங்க எதிர்பார்க்குற ஆக்டிவிட்டீஸை தனியாக கொடுத்துருவேன். ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான சர்வீஸும் கம்ப்ளீட் ஆகிடும், ஃபுட் டேஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த நிலவரத்தில் என்னுடைய ஈவெண்ட்டில் சாப்பிட்டவங்க ஓரளவுக்கு இந்த பார்க்குறவங்க அந்த ஃபீட்பேக்கை வச்சு அவங்க எனக்கு போடுவாங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட விளம்பரம் கொடுக்கணும் போது நான் எத்தனை பேர் செஞ்சுருப்பேன், அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிப்பாங்க. அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி ஒரு கேட்டர் இருக்காரு அப்படின்ற ஒரு அவுட் சைட் பீப்புளுக்கு தெரிய வைக்கும். புரியுது சார். ஸோ உங்கள் உணவை நாங்களும் சுவைச்சு பார்த்துருக்கோம். நீங்கள் கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கொடுக்கும்போது நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்பவே தரமாக நல்லபடியாக கொடுத்தீங்க. அந்த விருந்தவங்களும் இருக்கட்டும், உணவும் சரி, தரம் வந்து அந்த A to Zக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான சாப்பாடும் நீங்கள் சமைச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுன்னு தரீங்க. அதுக்கு ரொம்ப சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் மென்மேலும் உங்களுடைய ஈவெண்ட்ஸ் வளரணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ.